Hi friends, welcome to RS Academy. இன்னைக்கு நம்ம அக்கவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதுல நம்ம ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுலயே நடுவுல ஏதாவது ஒரு ஃபிகர்ஸ் வந்து மிஸ்ஸிங்ல இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட எப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ illustration 4 பாருங்க. From the following details, calculate the capital S on 31st December 2018. Okay, so capital S on 1st January 2018 27,500. அதாவது இதான் உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டலா இருக்க போது. Then goods taken for the personal use. Okay, that is drawings 5,000. Then additional capital introduced 2,500 and profit for the year வந்து உங்களுக்கு 10,000. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended 31st December 2018. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, தென் டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் சம்லலாம் உங்களுக்கு வேற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த இயர் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இந்த சம்ல நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதில் மிஸ்ஸிங் ஃபிகர் நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல். அது உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து அது ஓப்பனிங் கேபிட்டலா க்ளோசிங் கேபிட்டலான இந்த டேட் வைஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜனவரி 2018 டேக் திஸ் ஆஸ் யுவர் ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது 31st December. ஸோ அண்ட் தட் வில் பி தி க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அதுதான் உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகராக இருக்க போது இந்த ப்ராப்ளம்ல. ஸோ ஃபார்மேட் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கோங்க, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபார்மேட் எழுதிக்கோங்க அப்படியே. அதுக்கப்புறமா இப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் 27,500. ஓகே, ஸோ சாரி, ஓப்பனிங் கேபிட்டல் வில் பி 27,500. அது அப்படியே எழுதிக்கோங்க. தென் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் உங்களுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன டீடைல்ஸ் இருக்குன்னா டிராயிங்ஸ் இருக்கு. ஸோ டிராயிங்ஸ் தட் இஸ் குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் 5,000. இந்த வேல்யூவும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் இஃப் எனி வந்து 2,500. ஸோ அதையும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ண கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம மேலேருந்தே இருக்க வேல்யூஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம். பட் இங்கே ஆட்லெஸ் நமக்கு எதுன்னு தெரியும். ஸோ இருக்க டீடைல்ஸ் எழுதிட்டு இப்போ நம்ம வைஸ் வர்சாவா போக போகிறோம். தட் இஸ் ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் 10,000. ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் 27,500. ஸோ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படி தானே? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ஆப்போசிட்ல ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் 27,500யும் 10யும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 37,500 கிடைக்கும். தென் 2,500 ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் உங்களுக்கு சேம் தான். தட் இஸ் லெஸ் பண்ணிக்கு தான் நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைச்சிருக்குல்ல. ஸோ இந்த லெஸ்ன்னு இருக்கனால வைஸ் வர்சாவா பண்ணுங்க. தட் இஸ் ஆட் பண்ணுங்க. 37,500 plus 2,500 you will get 40,000. ஓகே, தென் ஆட் டிராயிங்ஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் டிராயிங்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். தட் இஸ் 40,000 minus 5,000 you will get 35,000 and that will be your answer closing capital. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அங்கே நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆட் லெஸ்ன்ற இந்த ஃபார்மேட் படி பண்ணுவீங்க. ஸோ இங்கேயும் அதே தான். பட் இங்கே லெஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே ஆட் பண்ணணும். அவ்வளோதான். வைஸ் வர்சாவாக பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் ended பார்த்தோம். நான் வி ஆர் கோயிங் டு சி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். Actually, statement of affairs shows you the balance of asset and liability. Okay, it is similar to balance sheet, but that is not a clear balance sheet. Okay, because the accounts are incomplete in nature. அதுக்கப்புறமா கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ். அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட் தான். இப்போ ஃபார்மேட் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன். ஸோ லைபிலிட்டி சைட் அசெட் சைட் பேலன்ஸ் ஷீட்டோடைய ஃபார்மேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா யூ வில் ரைட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், bank overdraft, and the capital will be a balancing figure. Okay, that is asset less liability is equal to capital. Okay, in the side வந்து asset side cash in hand, cash in bank, sundry debtors, stocks, bills receivable, prepaid expenses and your fixed assets. Okay, so format ரொம்ப simple. Format பார்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே நம்ம substitute பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். So illustration 6 நம்ம just ஒரு ரஃபா பார்க்கலாம்.
Following are the balances of Shanti as on 31st December 2018. Okay, details கொடுத்திருக்காங்க. So prepare a statement of affairs as on 31 December 2018 and calculate capital as that date. Okay, so capital நமக்கு தெரிய போகுது, statement of affairs நம்ம prepare பண்ணணும். So liability set பாருங்க, sundry creditors that is 25,000, then bills payable if any, so 4,000, then நீங்க cash பாத்தீங்கன்னா 4,000 இருக்கு, then stock 45,000, data 70,000, machinery 60,000 and furniture 10,000. So total you will get 1,95,000 and 1,95,000 இருந்து so 29,000 நீங்க less பண்ணீங்கன்னா you will get 1,66,000. That is capital. So that will be your balancing figure. Okay, ரொம்ப simple தான். Format just update பண்ணி நமக்கு இதுல substitute பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. But இதுலயே கொஞ்சம் நமக்கு changes இருக்கும். So that sums we will be seeing in the future. Okay. ஓகே, இங்க ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லயே நம்ம அசட் லைபிலிட்டி போட்டு தான் பண்ண போறோம். அண்ட் பேலன்ஸ் ஷீட் இஸ் ஆல்சோ சிமிலர். ஸோ இதுல இருக்க டிஃபரன்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது எங்கெல்லாம் நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது நீங்க தியரி பார்ட்ல கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம் இப்போ. ஓகே, on 1st April 2017, Ganesh started his business with a capital of 75,000. He did not maintain proper book of accounts. Following particulars are available from his books as on 31/3/2018. Okay, particulars கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து சிங்கிள் இயர்க்கு தான் கொடுத்திருக்காங்க. ஸோ particulars உங்களுக்கு எல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுத்திருக்காங்க. தென் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாருங்க, during the year he withdrew 15,000 for his personal use, that is drawings. Then he introduced further capital of 20,000 during the year. Calculate his profit or loss. ஓகே, நல்லா பாருங்க, calculate his profit or loss சொல்லிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸும் நம்ம இங்க கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்ல கணேஷ் ஸ்டார்டட் ஹிஸ் பிசினஸ், தட் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்மேட் ஐ திங்க் யூ ஆல் வில் ரிமெம்பர், ரைட்? ஸோ அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இங்க டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் உங்களுக்கு கொடுக்கல, பட் டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, in order to find out the closing capital we are going to prepare statement of affairs. Okay, statement of affairs of Ganesh is on 31st March 2018. ஓகே, இங்க பிளெயினா உங்களுக்கு calculate his profit or loss கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நீடே கிடையாது. பட் we are going to prepare this to find out the closing capital. Okay, so இதுல liability side and asset side as usual எழுதிக்கோங்க. Then cash at bank. Okay, stock of goods is 18,000 and debtors is 16,000, bills receivable 7,000, land and buildings 30,000, and your furniture is 3,000. Okay, creditors 9,000 and bills payable is 6,000. Okay, the difference is known as capital. And 1,03,000 ல நீங்க வந்து 15,000 less பண்ணீங்கன்னா you will get 88,000. Okay, then statement of profit or loss. Actually நம்ம questionல என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate his profit or loss தான் கேட்டிருக்காங்க இல்லையா? So calculate his profit or loss நம்ம இப்போ find out பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் as on 31/3/2018. ஓகே, இப்போதான் நம்ம பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்ச 88,000 நம்ம இங்க எழுதணும். தென் add drawings during the year is 15,000. இது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 15,000 is your drawings and additional capital is 20,000. Okay, so additional capital 20,000. So 88 plus 15,000, 1,03,000. Then less additional capital introduced during the year. So you'll get adjusted closing capital and then now less opening capital is on 14. So opening capital உங்களுக்கு எங்க கொடுத்திருக்காங்க questionல first lineல பாத்தீங்கன்னா தெரியும் 75,000. Okay, so you are going to deduct 75,000 from this 83,000. So directly you will get profit. Okay, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டீடைல்ஸ் மிஸ் ஆகிறது வந்து க்ளோசிங் கேபிட்டல் மிஸ் ஆகுது. ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர் நமக்கு வந்து we are going to prepare statement of affairs. ஓகே, தட் இஸ் இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். அண்ட் இந்த சம்ஸ் வந்து கண்டிப்பா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி மாடல் கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஓகே, நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து 1 இயர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா டீடைல்ஸ். ஸோ நம்ம வந்து 1 இயர்க்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். பட் இந்த illustration 9 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். தட் இஸ்
2 இயர்ஸ்க்கான வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ Ahmed does not keep a proper book of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. Okay. And see the particulars: bank balance, cash in hand, stock, debtors, plant, furniture, and creditors. அதுக்கப்புறம் Ahmed had withdrawn 40,000 for his personal use, that is drawings, and he had introduced 16,000 as capital for expansion of his business, that is your additional capital, and a provision of 5% on debtors is to be made. Plant is to be depreciated at 10%. Okay. So இது வந்து as usual adjustment நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி provision for bad and doubtful debts. ஓகே, இதெல்லாம் இந்த depreciation charges இதெல்லாம் நமக்கு சிம்பிளா நமக்கு ஒரு சம்ல வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா calculation of opening capital. ஸோ இந்த சம்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. But the main detail is missing, that is your opening capital and your closing capital. Okay, எந்த விதமான கேபிட்டலுமே அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கல. Only the additional capital has been given, right? So in order to find out the profit and loss, we need opening capital and also the closing capital values. So you are going to prepare statement of affairs. Okay, so statement of affairs நம்ம last sumல closing capital காக மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? So இங்க நமக்கு எந்த கேபிட்டலுமே கொடுக்கல. So we are going to prepare opening capital and for closing capital. Okay, that is opening capital will be find out using the year 2017 and your closing capital will be found out using this 2018 details. Okay, so statement of affairs as on 31st March 2017. So 17 உடைய டீடைல்ஸ் வச்சு நீங்க எழுதுங்க. So bank overdraft is 14,000. That is bank OD, bank balance வந்து 14,000. So நம்ம இப்ப எடுக்க போறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம், ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ 2017 வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க டைரக்டா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வேல்யூ, தட் இஸ் அசெட் அண்ட் லைபிலிட்டி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ பேங்க் பேலன்ஸ் அண்ட் இந்த செட் பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு கிரெடிட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. கிரெடிட்டாஸ் 60,000. ஓகே, தென் கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டேட்டாஸ். கேஷ் இன் ஹேண்ட் வந்து 800 and stock is 12,000 and data is 34,000 and plant is 80,000 and your furniture is 40,000. Okay, so இது as usual total பண்ணுங்க and total நீங்க வந்து liabilities less பண்ணீங்கன்னா you will get capital and that will be a balancing figure, that is your opening capital. Okay, so அதே மாதிரி closing capitalக்கு பாருங்க, statement of affairs as on 31st March 2018. Okay, so 18 உடைய values நம்ம இதுல full substitute பண்ண போறோம். That is bank OD வந்து 18,000 and your creditors value is 72,000. Okay, bank balance la credit and debit is given, right? So credit is known as credit of bank balance is என்னது நமக்கு bank OD. Okay, and debit of your bank balance is known as cash at bank. Okay, so இந்த debit credit நீங்க நோட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது ரொம்ப மைன்யூட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ your credit in bank balance is known as a bank overdraft and your debit in bank balance is known as cash at bank. So cash at bank நம்ம எப்பவுமே நம்ம எங்க எழுதுவோம்? So that is your asset side, right? So bank balance is 18,000 and cash in hand அடுத்தது கொடுத்துருக்காங்க. So cash in hand வந்து 1,500 and your stock is 16,000 and debtors, okay, debtors 30,000. Adjustmentல பாருங்க, 5% on debtors is to be made. Provision for debts வந்து உங்களுக்கு 5%. So 30,000 into 5% is equal to 1,500. Okay, so இது less பண்ணி outer columnல எழுதுங்க. Then plant ஓட value உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 80,000. Okay, so எப்பவுமே opening capital or that is opening year amountல நம்ம வந்து எந்த depreciation or provision நம்ம எப்பவுமே நம்ம கொடுக்க மாட்டோம். So அதனால தான் நம்ம closing valuesல மட்டும் தான் நம்ம provision கொடுக்கிறோம். ஓகேவா? So நம்ம ஏன் 2017ல கொடுக்கல, that is a opening balance. Okay, and closing balanceல தான் நம்ம எப்பவுமே provision and depreciation charges நம்ம எப்பவுமே நம்ம allow பண்ணணும். So plant ஓட value நம்ம டைரக்டா 2017 value அப்படி எழுதிட்டோம். But as for 2018 we are going to provide depreciation charges, that is depreciation for plant வந்து I think it's 10%, right? Yes, 10%. So 10% charge பண்ணீங்கன்னா 80,000 less 8,000 you will get 72,000 and your furniture is 40,000. Okay, so add பண்ணுங்க. So 1,76,000. So for creditors வந்து 72,000 less பண்ணீங்கன்னா you will get 1,76,000. Okay, இந்த bank overdraft and bank balance மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. That is debit and credit அப்படின்னா என்னன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
Okay, so இங்க நமக்கு closing capital. We have find out that is closing capital, right? So opening capital find out பண்ணியாச்சு, closing capital find out பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைரக்டா ஃபார்மேட் போட்டுடலாம். Statement of profit or loss for the year ending 31st March 2018. Okay. So closing capital is on 31/3/2018. நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, that is the closing capital 1,04,000. And add drawings. Drawings உங்களுக்கு adjustmentல கொடுத்திருக்காங்க. Drawings is 40,000 and your additional capital is 16,000. Okay, so drawings வந்து 40,000, additional capital 16,000. Okay, so இதை add பண்ணீங்கன்னா you will get 1,44,000 and deducting additional capital you will get 1,28,000 and that is your adjusted closing capital and less opening capital. நம்ம first ஒரு statement of affairs போட்டோம் இல்லையா, so அந்த balancing figure that is 92,800 opening capital amount. Okay, so அதையும் நீங்க எழுதிட்டீங்கன்னா, so your adjusting capital is more than the opening capital value and so you will get profit. Okay ma, if இதுவே வந்து vice versa இருந்துச்சுன்னா, that is if your opening capital is more than the adjusted closing capital you will get loss. Okay, so in the problem la 1,28,000 ல இருந்து if you are deducting 92,800 you will get profit for the year ending 31/3/2018. Okay, that is 35,200. Okay, that's a statement of profit or loss. இது ரொம்ப சிம்பிளான சம், பட் 2 இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க 2 இயருடைய வேல்யூ எதுக்கு கொடுத்திருக்காங்க நல்லா பாருங்க. that is your close both the capitals is missing in this sum. ஸோ அதனால நம்ம ரெண்டு statement of affairs prepare பண்ணோம் and using that opening capital and the closing capital values you are going to prepare statement of affairs, statement of profit or loss. Okay, அதுக்கப்புறம் நீங்க profit or loss நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. that is ஓகே, இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். பாருங்க, இதே மாதிரி தான் இதோட முன்னாடி சம்மும் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் illustration 8. ஸோ அந்த சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒன் டைம் ரீகால் பண்றேன். நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் சாப்டர், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சு. தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறோம், பட் யூசிங் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகேவா, ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்னா it is a difficult task. Okay, and also most of the figures will be missing. Okay, so அந்த மாதிரி டைம்ல நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு இதுல தியரி பார்ட்ல கொடுத்திருக்காங்க. that is opening statement of affairs is to be prepared to ascertain the opening capital. நம்ம இப்ப லாஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம பண்ண மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா either to ascertain opening capital or closing capital. Okay, அதுக்கப்புறமா missing figures must be find out using this available data. that is நிறைய missing figures இருக்கும். so most probably நம்ம இந்த ப்ராப்ளம் that is இந்த சாப்டர்ல நம்ம இப்போ என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஓகே, கிரெடிட் சேல் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். ஓகே, இது நம்ம கிரெடிட் சேல் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம 4 அக்கௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். தட் இஸ் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகேவா, இந்த 4 நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தட் இஸ் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம போடுவோம். அண்ட் தட் இஸ் ஏ பிக் சம். ஓகே, அதான் உங்களுடைய பிக் ப்ராப்ளமா இருக்க போது. ஸோ இப்போ ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸோ டு பேலன்ஸ் brought down. ஓகே, தென் எங்க கிரெடிட் சைட் வாங்க பை கேஷ் அக்கௌண்ட் தட் இஸ் ரிசீவ்ட் அமௌண்ட். ஓகே, தென் பை பேங்க் அக்கௌண்ட் செக்ஸ் ரிசீவ்ட், தென் பை டிஸ்கவுண்ட் அலவுட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் இங்க இருக்கு அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இங்க வரும். பை பேட் டெட்ஸ், பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தட் இஸ் பில்ஸ் ரிசீவ் அண்ட் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, தட் இஸ் a க்ளோசிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து கிரெடிட் சேல்ஸ். ஓகே, திஸ் வில் பி a balancing figure. கிரெடிட் சேல் is going to be a balancing figure. then to bank account checks dishonored and to bills receivable account வந்து bills dishonored amount வரும். ஓகேவா, இது வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஃபார்மேட் ஆஃப் அது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் வந்து உங்களுக்கு டெட்டாஸ் அக்கௌண்ட் தான் நம்ம ஒரே ப்ராப்ளம்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் brought down ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் இங்க வந்து கிரெடிட் சைட்ல பார்த்தீங்கன்னா பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்ட்
and வந்து by sundry debtors bills receivable dishonored by balance carried on, that is your closing balance. இங்க வந்து to sundry debtors account bills receivable received during the year. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தட் இஸ் illustration 13. ஓகே ஓகே இந்த சம் பாருங்க. calculate total sales கொடுத்திருக்காங்க. From the following particulars calculate total sales. Particularஸ்ல debtors as on 1st April 2017. Then bills receivable as on 1st April 2017. அதே மாதிரி bills receivable closing balanceம் sundry debtors closing balanceம் கொடுத்திருக்காங்க. So that is for 31st March. அது வந்து closing balance இருக்க போது. Then cash received from debtors. Then cash received for bills receivable. Then bills receivable dishonored sales return amount and your cash sales கொடுத்திருக்காங்க. பட் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் credit sales தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ bills receivable account நம்ம இப்போ போடலாம் பாருங்க. ஓகே ஸோ bills receivable accountல opening balance பாருங்க. to balance brought down is your 40,000. ஓகே ஸோ 1st April 2017 இருக்குல்ல, that is your opening balance 40,000. Then credit side பாருங்க, by cash account 90,000. Okay, and the 90,000 is your cash received for bills receivable. So cash account. Okay, ma. So cash received is going to be in the form of cash. அதுக்கப்புறம் அது 90,000. Then by debtors account is your 10,000. Okay, bills receivable dishonored by debtors accountல bills receivable dishonored amount வந்து 10,000. So அதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் by balance carried on, that is a closing balance வந்து 31st March 2018 வேல்யூ வந்து 30,000. ஓகேவா? bills receivable உடைய closing value will be on 30,000. அதையும் எழுதிக்கிறங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து so to debtors account, this is going to be a balancing figure. ஓகேவா? bills received during the year. ஓகே என்னெல்லாம் நம்ம டீடைல் என்டர் பண்ணிருக்கோம்னா closing balance of bills receivable, then இந்த சைடு வந்து closing balance, sorry இந்த சைடு opening balance and இந்த சைடு closing balance. cash வந்து நம்ம in the format of cash received for bills receivableக்காக cash receive பண்ண amount எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் bills receivable dishonored if any வந்து 10,000 வேல்யூ கொடுத்திருக்காங்க, அது எழுதிடுறோம். அதுக்கப்புறம் difference is going to be a to debtors account, that is bills received during the year. ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு 90,000. இப்போ total debtors account பாருங்க. So total debtors account வந்து opening balance as usual to balance brought down 1,50,000. ஓகேவா? debtors as on 1st April 2017 உங்களுக்கு 1,50,000. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு opening balance இருக்க போது. Then closing balance பாருங்க 31st March 2018. ஓகேவா? So அந்த closing value நீங்க வந்து நோட் பண்ணிடுங்க. sundry debtors வந்து 1,30,000. ஓகேவா? அது என்டர் பண்ணிட்டீங்களா? So by cash account. So இந்த cash account வந்து cash received from debtors. Okay, 3,90,000. அது வந்து by cashல எழுதணும். Then sales return format நீங்க ரெண்டும் படிங்க. அப்பதான் எந்த இடத்துலயுமே confuse ஆக மாட்டீங்க. So sales return if any நம்ம பார்த்தோம்ல. So sales return is 40,000. Enter பண்ணுங்க. Then by bills receivable account ன்னு ஒன்று இருக்கும். That is your bills received amount. ஓகேவா? இது நமக்கு last bills receivable account உடைய balancing figure தான் இது. So 90,000. Then by balance carried on, that is closing balance நம்ம already எழுதினோம்ல. So 1,30,000 எழுதிட்டீங்க. So the difference is going to be a credit sales. Okay. So இந்த side to balance brought on opening balance, then to bills receivable account, that is dishonored value. Dishonored value உங்களுக்கு 10,000. ஓகேவா? So by bills receivable நம்ம இங்க bills receivable creditல எழுதுவோம், debtorsல வந்து debitல எழுதுவோம். ஓகேவா? So இது வந்து it appears twice. Okay. So the difference 6,50,000 from 1,60,000 you will get 4,90,000. That is going to be a credit sales. Okay. So இதான் உங்களுக்கு balancing figure இருக்க போது. First நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? bills receivable account. அதுல நமக்கு கிடைச்சது to debtors account bills received amount கிடைச்சது. So total debtors accountலயும் அதே மாதிரி format படி நம்ம எல்லாத்தையுமே substitute பண்ணிட்டு credit sideல by bills receivable account ன்னு இந்த balancing figure நம்ம எழுதுவோம். Then the difference in the total debtors account is your credit sales. Okay. So questionல உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? So இதோட நீங்க நிறைய பேர் நீங்க sum stop பண்ணிடுவீங்க. But you should not do that. Okay. So because from the following particulars they are asked you to find out
total sales. Okay, what is meant by total sales? Cash sales and credit sales. So cash sales னு ஒரு வேல்யூ உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க 2 lakh and credit sale நம்ம இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். So 4,90,000. So total sales is equal to cash sales plus credit sales. Okay, cash sales plus credit sales is equal to 2 lakh plus 4,90,000. You will get 6,90,000. That is your total sales. Okay, so இதான் உங்களுடைய total sales value. இதுவும் ரொம்ப ஈஸியான சம். ஃபார்மேட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்காது. டைரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின்ல இருந்து நீங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார்மேட் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்மேட் பார்க்கலாம். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைட் வந்து டு கேஷ் அக்கௌண்ட், தட் இஸ் பெய்ட் அமௌண்ட் தான் நம்ம இங்க எழுதுறோம். தென் டு பேங்க் அக்கௌண்ட் செக்ஸ் பெய்ட், டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், தட் இஸ் பில்ஸ் அக்செப்டட், டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட், டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் and to balance carried and there is a closing balance. So in the side credit side பாருங்க. So by balance brought down, that is the opening balance of creditor account, and by purchases account, that is credit purchase. This is going to be a balancing figure. அதுக்கப்புறம் by banks account வந்து checks dishonored and by bills payable account வந்து dishonored. Okay, so அதே ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். But vice versa, our debit on the credit side and your credit amount on your debit side நம்ம இப்போ எழுத போறோம். So creditors account பார்த்துட்டோம். So அப்படியே நம்ம bills payable account பார்க்கலாம். Okay, format door க்கு பாருங்க. Bills payable account to cash or bank account, bills payable paid. Okay, to sundry creditors account, bills payable dishonored, and to balance carried on, that is your closing balance. So by balance brought down opening capital, sorry, opening balance, then by sundry creditors account வந்து bills accepted. Okay, so இப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட்டையும் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். That is, let's see illustration 15. Okay, so from the following particulars calculate total purchases. ஓகேவா? இங்கே டோட்டல் பர்ச்சேசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ், தென் பில்ஸ் பேபிள் ஓப்பனிங் பேலன்ஸ், தென் அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேபிள் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பை பேலன்ஸ் brought down 60,000, that is bills payable as on 1st April 2017 60,000 and closing balance எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஓகேவா? ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வந்து to cash account, that is bills paid. நல்ல wording பார்த்துக்கோங்க. paid cash to creditors-உம் இருக்கு, paid for bills payable-உம் இருக்கு. நமக்கு இந்த ப்ராப்ளம்ல இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா bills payable amount. Okay, that is paid for bills payable is a 1 lakh. Okay, 1 lakh amount எழுதுங்க. Then by sundry creditors account, that is bills accepted. இதான் உங்களுடைய balancing figure. So to cash account balance carried on account ஆட் பண்ணுங்க. ஸோ 1,80,000. தென் பை டிடக்டிங் பேலன்ஸ் brought down, that is opening balance 60,000 டிடெக்ட் பண்ணீங்கன்னா you will get 1,20,000 and by sundry creditors account, that is bills accepted amount. இதுதான். ஓகேவா? இப்போ வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம். ஸோ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல பை பேலன்ஸ் brought down இருக்கு. ஸோ 75,000. ஓகே, ஸோ கிரெடிட்டர்ஸ் உடைய ஓப்பனிங் வேல்யூ வந்து 75,000, க்ளோசிங் வேல்யூ வந்து 50,000. ஓகே, 75,000, closing value 50,000. அதுக்கப்புறம் to cash account இங்க paid. ஸோ இது என்ன paid பார்த்தீங்கன்னா paid cash to creditors இருக்குல்ல 3,70,000. இந்த அமௌண்ட் தான் நம்ம creditors அக்கௌண்ட்ல எழுதுவோம். ஓகே, 3,70,000 and purchase return if any பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கு purchase returns. ஓகேவா? purchase returns 15,000. ஓகே, cash purchase இருக்கு, இது நமக்கு இப்போ தேவைப்படாது. ஓகே, ஸோ purchase return வந்து மட்டும் எழுதுங்க 15,000. then to bills payable account, that is நம்ம லாஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தோம்ல. ஸோ என்ன கண்டுபிடிச்சோம் லாஸ்ட் அக்கௌண்ட்ல? பை சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம். தட் இஸ் பில்ஸ் அக்செப்டட் அமௌண்ட். ஓகே, ஸோ பில்ஸ் அக்செப்டட் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்னு எழுதி 1,20,000 இங்க நீங்க. ஸோ தட் இஸ் ஆன் யர் கிரெடிட் சைட். ஸோ இங்க வந்து நீங்க டெபிட் சைட்ல எழுதுங்க 1,20,000 எழுதிட்டா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் கேரிட் ஆன், தட் இஸ் உங்களுடைய க்ளோசிங் வேல்யூ ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் நீங்க பாத்தீங்க 50,000. ஓகே, ஸோ எல்லா டீடைல்ஸும் எழுதியாச்சு. இங்க வந்து ஓப்பனிங் வேல்யூ 75,000 எழுதியாச்சு. ஸோ டிடெக்ட் பண்ணுங்க 5,55,000ல இருந்து 75,000 டிடெக்ட் பண்ணீங்கன்னா you will get 4,80,000. ஓகே, that is your credit purchase. ஓகே, ஸோ
பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் அக்செப்டட் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. தென் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எதுக்குன்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்காக. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் பார்க்கலாம். ஸோ கேஷ் பர்ச்சேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல நடுவில் கொடுத்துருந்தாங்களே. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அமௌண்ட் இஸ் 3,20,000. ஸோ அந்த 3,20,000 வந்து கேஷ் பர்ச்சேஸ் பிளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட் நம்ம இப்போ பேலன்சிங் ஃபிகர் என்ன கிடைச்சது 4,80,000. ஸோ 4,80,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, யூ வில் கெட் 8 lakh. ஓகே, தட் இஸ் யர் டோட்டல் பர்ச்சேசஸ் அமௌண்ட். ஓகேவா? இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் நீங்க கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டுட்டு விட்டுறாதீங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் டோட்டல் பர்ச்சேஸ் அண்ட் டோட்டல் சேல்ஸ். ஓகே ஓகே ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம எண்ட் பண்றோம். ஓகே, இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்தோம். தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக சம் டீடைல்ஸ் ஆர் மிஸ்ஸிங், ரைட்? ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பார்த்தோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ப்ராப்பரான ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நம்ம போட போறோம். ஸோ அது எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் மீ. அண்ட் இஃப் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை வீடியோ RS Academy. Thank you.